உண்மையாவே ஜீரோ தான். கடை போட்டது ரவாங் டவுன்ல. மலையில தண்ணி ஏறிடும். எனக்கு என்னமோ காப்பி பண்ற மாதிரி இருக்கு. பிள்ளைங்களுக்காக நம்ம செய்வோம். பேட் காமெண்ட் வரும், குட் காமெண்ட் வரும். சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க. கடன் விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். நாங்க வந்து பானிபூரி பிசினஸ் செஞ்சிட்டு இருக்கோம். சைஷா பானிபூரி. சைஷா வந்து என்னோட டாட்டர், அவங்க பேரை தான் வச்சிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரவாங் டவுன்ல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன கேமா, நார்மல் கேமா போட்டு ரவாங் டவுன்ல ஒரு 4 years வந்து நம்ம அந்த பானிபூரி பிசினஸ் செஞ்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு படி மேலே ஏறி போய் தைப்பூசத்துல பத்திகேட்ல வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். திருவிழால அந்த மாதிரிலாம் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ நல்ல வரவேற்பு இருந்துச்சு எங்களுக்கு. சாப்பிட்டவங்களே திரும்ப திரும்ப வந்து ட்ரை பண்ணாங்க. பானிபூரியா இருக்கட்டும், குனாஃபாவோ இருக்கட்டும். பானிபூரி மட்டும் தான் நம்ம அப்ப போட்டிருந்தோம். இன்னொரு படி ஏறி இப்போ நாங்க வந்து ரவாங் டவுன்லயே ஒரு கடை ஓப்பன் பண்ணி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஐட்டம் இருக்கு. குனாஃபா இருக்கு, போப்பியா இருக்கு. இப்போ புது ஐட்டம்லாம் நாங்க வெளியாக்கிட்டு இருக்கோம். குடி பாப்பால வந்து போட்டிருக்கோம். ரொம்ப பேர் எங்களுக்கு வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, குடி பாப்பால போட்டாங்க வெண்டர்ஸ், சரி இங்க போட்டா நல்லா வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வருவாங்க. சரி, நம்ம கடை ரவாங்ல தான் இருக்கு, குடி பாப்பா திறக்கிறாங்க லோட்டஸ்ல, சரி நம்ம அவ்வளோ ரெண்ட் கட்டி நம்ம போகணுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். ரொம்ப கஸ்டமர், ஈவன் என்னோட ரிலேட்டிவ்ஸ் சரி, என்னோட சொந்தக்காரங்க எல்லாமே வந்து சொன்னாங்க, அங்கே போட்டிருக்கலாமே, நிறைய பேர் வந்திருப்பாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு தான், மிஸ் பண்ணிட்டுமோ அப்படின்னு. ஸோ இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் குடி பாப்பால போட்டேன். பயந்துக்கிட்டு தான் போட்டேன். பட் ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களும் ரிவ்யூ எடுத்து ஷேர் பண்ணாங்க. ஆக்சுவலி நம்மளோட ஃபுட்டை வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஷேர் பண்ணனால நிறைய பேர் அதை பார்த்து, நிறைய பேர் புது கஸ்டமர், ஆல்ரெடி ரெகுலர் கஸ்டமர் நம்ம கிட்ட ரவாங்கில் உள்ளவங்க, நான் ரவாங்க, அதனால வந்து ரவாங்கில் உள்ள கஸ்டமர் நிறைய பேர் வந்தாங்க. ஸ்டீல் வந்து ஆனால் இன்னும் நியூ கஸ்டமர்லாம் வராங்க. ஏன்னாக்கா அந்த ஷேரிங். பானிபூரினா எனக்கு ஃபேவரெட்டு. வீட்டில் ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம பானிபூரி ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பானிபூரி செஞ்சு ஆளுங்க கேட்குறப்ப ஆர்டர் பண்ணப்ப அது புங்கூஸ் பண்ணிட்டு நம்ம கொடுப்போம், டெலிவரிலாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நான் கேமா போட்டு கடை போட்டது ரவாங் டவுன்ல. குனாஃபா வந்து வீட்டில் சரி, என் ஹஸ்பண்ட் சரி, ரொம்ப பேர் வந்து என் கஸ்டமரே சரி, நிறைய பேர் வந்து அந்த குனாஃபாவை செய்யுங்கக்கா, நீங்க செய்யுங்கக்கா, ஏன்னா ரவாங்ல இருக்கும், அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது. தூரமா போனா கியூல நிக்கணும், இப்படி நிக்கணும், அப்படி நிக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ காப்பி பண்ற மாதிரி இருக்கு. நானா சொந்தமா அதை எடுத்து செய்யணும், வேற மாதிரி டிசர்ட் செய்யணும் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஸோ கஸ்டமரும் சரி, என்னோட ஹஸ்பண்டும் சரி, இது செய்யலாம், ஏன் நீ அப்படி யோசிக்கிற? ஸோ நிறைய பேர் கஸ்டமர் கேட்டுக்கிட்டனாலையும் அந்த குனாஃபாவையும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தென் பானிபூரி, குனாஃபா, இன்னும் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இன்னொன்னா லைஃப்லயும் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஒரு வாட்டி நம்ம லாஸ் பண்ணுவோம், ஒரு வாட்டி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுவோம். மலையில தண்ணி ஏறிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் சமாளிச்சு ஒருத்தங்க கஸ்டமர் கூட நம்ம கிட்ட வாங்குவாங்க. வாங்குறப்ப எல்லாருமே சரி பாராட்டி தான் போறோம், பாராட்டுவாங்க. அக்கா உங்களோட எல்லா ஃபுட்டுமே, பானிபூரிலேருந்து குனாஃபாலேருந்து எல்லாமே நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது சின்ன குறை வரும், குறை இல்லாம இருக்கிறதே இல்லை, கண்டிப்பா குறை இருக்கும். அந்த குறை வந்து எனக்கு வந்துருச்சுன்னா, அக்கா ஒரு தடவை வருவாங்க, அக்கா குனாஃபா அன்னைக்கு வாங்கினக்கா நல்லாவே இல்லைக்கா, அன்னைக்கு வாங்கினேன் நல்லா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு வாங்கினேன். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ண, நான் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுவேன். எதா இருந்தாலுமே கஸ்டமர் எது சொன்னாலுமே சரி நான் ஏத்துக்கிட்டு தான் ஆவேன். ப்ரைஸ் வந்து வேர்திட்டா தான் இருக்கு, இந்த ஃபுட்டுக்கு இந்த ப்ரைஸ் வேர்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஷ்டமான தருணம் அப்படின்னாக்கா, லைஃப்ல வந்து ரொம்ப கடன் விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஸோ என்னால் சொல்ல முடியல. கடன் விஷயத்துல நிறைய தாண்டி வந்திருக்கோம். பட் ஆனா அதையும் தாண்டி எனக்கு வந்து ரொம்ப தைரியம், ரொம்ப எவ்வளோ இன்னும் சாதிக்கணும். கொஞ்சம் நான் டவுன் ஆனாலே வேணாம், நம்ம பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கோ த்ரூ பண்ணுவேன். ஸோ ஒரு டைம்ல வந்து பிசினஸ் கொஞ்சம் லோவா இருந்தாலும், ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது பண்ணலாம், நம்பிக்கை வச்சு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு எப்படியே போயிட்டு இருக்கும் போது நம்ம லைஃப் சைட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லோவா போனுச்சுனாக்கா நம்ம இதுல கொஞ்சம் ட்ராப் ஆயிருவோம், பிசினஸ்ல ட்ராப் ஆயிருவோம். எதுவுமே யோசிக்க தோணாது, நம்ம மைண்ட்ல அது போட்டு யோசிப்போம், ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒவ்வொரு கஸ்டமரும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட், அக்கா நீங்க இதை செய்யுங்கக்கா, நீங்க அதை செய்யுங்கக்கா, இதை செஞ்சு நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி வருவீங்கக்கா அப்படின்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட கஸ்டமரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு ஒரு பெரிய பாரத்தையே நம்மளுக்கு இறக்கும். அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவேன். ஸோ அவங்களுக்காகவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்காக நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் லைஃபை
கோத்ரோ பண்ணிட்டு இருக்கேன். என்னையும் நான் பெருமையா தான் பேசிக்குவேன், சிங்கப்பெண் தான் சொல்லணும். ஆக்சுவலி அவ்வளோ பேர் முந்தி விட நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் ரொம்ப நம்ம வெளியே தான் போய் சாப்பிடுவோம், பிஸ்னஸ் செய்யறது ரொம்ப குறைவு, ஆள் எடுத்து பிஸ்னஸ் செய்யறதுல. ஆனால் இப்போ ரொம்ப சோசியல் மீடியாலாம் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ பிஸ்னஸ் செய்யறவங்க உண்மையாவே சொல்றேன், நல்லா தைரியமா செய்யலாம். எல்லாமே கண்டிப்பா நம்ம ஓதிட்டான ஒரு ப்ரைஸ் நம்ம கரெக்டா போட்டோம்னாக்கா நம்மளுக்குன்னு கஸ்டமர் வருவாங்க. கண்டிப்பா பேட் காமெண்ட் வரும், குட் காமெண்ட் வரும். ஸோ எது வந்தாலுமே சரி நம்ம தாண்டி போகணும். நல்லதை எடுத்துக்கங்க, கெட்டதை வெளியே விட்டுருங்க. ஸோ அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மேலே ஏறி வரணும்னு சொல்லுவேன். நான் வேலைக்கெல்லாம் போனதே இல்லை, வேலை போய் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஸோ நான் வந்து ஆக்சுவலி பார்க்க போனால் முந்திலாம் நான் 0 தான் சொல்லுவேன். நான் உண்மையாகவே 0 தான். எனக்குள்ள நிறைய மாற்றம், நிறையா என்ன சொல்றது, இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும் ஒரு சமயம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். 2026 வந்திருக்கு. ஸோ இந்த வருஷமும் எல்லாருமே யாரா இருந்தாலும், என்ன பிஸ்னஸ், யார் யார் என்னென்ன பிஸ்னஸ் செய்றீங்களோ சரி, எதா இருந்தாலுமே சரி, இந்த வருஷம் நல்லா எல்லாத்துக்குமே வின் பண்ணணும். எல்லா விஷயத்திலும் வின் பண்ணணும். ஸ்ட்ரகிள் வரும், யாருக்குமே கஷ்டம் இல்லாம இல்லை, எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தையும் தாண்டி ஒருத்தவங்க வந்து சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. சூசைட் பண்ணணும்னு நினைச்சா இந்த உலகத்துல எல்லாமே சூசைட் தான் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் இருக்கு. 26 வந்து நம்மளுக்கு வந்து நல்லா போகணும், நல்லா எல்லாத்துக்கும் வளர்ச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.